வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீ ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். நமஸ்காரம் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், வணக்கம், வந்தனம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சேதுராமன்? நல்லா இருக்கேன் சார். சார், கணைகளுடன் தயாராக இருக்கிறீர்களா? நிச்சயமா சார், நிச்சயமா சார். 2-3 விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதால. இந்த முதல் விஷயம், இந்த சிட்டகாங்ல என்ன சார் நடக்குது? இந்த காக்ஸ் பஜார் பத்தி நீங்க ஒரு காணொலி போட்டிருந்தீங்க. இந்த ட்ரக் மாஃபியாவோட ஆதார இடமாக இருக்குவதாக அதுல சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி விஷயங்கள் இந்த காக்ஸ் பஜார் நடக்குது? இந்தியாவின் கிழக்கு பகுதியில பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறுகின்றதா சிட்டகாங் பகுதி? உங்களுடைய பார்வை. இது பாத்தீங்கன்னா, நம்ம 70லாம் இது மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு ஏதோ சம்பவம் நடந்துட்டு இருக்கும் சினிமால. அப்போ பதில் சொல்வாரு, என்ன நடக்கல அப்படின்னு கேளுங்கன்னு. அதாவது அத்தனை விஷயம் நடக்கிறதுன்னு அர்த்தம். என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, ஒரு வெள்ளையர் என்னிடம் கேட்டார், இது மாதிரி செயின்ட் மார்டின் ஐலாண்ட் எங்களுக்கு கொடுக்கும்படி. அப்புறம் மீண்டும் இந்த சர்ச் கிறிஸ்டியன் நாடு ஒன்று உருவாக்க பாக்குறாங்க. அதுல ஒரு பகுதி பங்களாதேஷ்ல இருந்து, ஒரு பகுதி இந்தியால இருந்து, ஒரு பகுதி மியான்மார்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு டப்பால அண்டால போட்டு உருக்கி ஒரு கிறிஸ்துவ நாடை உருவாக்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் மறுத்து விட்டேன். அதற்காகத்தான் எனக்கு கிடைத்த பரிசு இந்த இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? சோ அப்போ அந்த காலகட்டத்துல மும்முரமா ஆரம்பிச்சது. இது ஒரு 4-5 வருஷமா நடக்கிறது. இப்போ ஒரு மாதிரி ஒரு ருத்ரதாண்டம் ஆடும் அளவுக்கு வந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோஹிங்கியாஸ இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கம் மியான்மர்ல, அதாவது ஆங் சூ கீன்னு ஒருத்தர் இருந்தாங்க. அந்த ஆங் சூக்கினுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம சோனியா அம்மையார அபிஷியலா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியலையோ, அதே மாதிரி ஆங் சூக்கி ஜெயித்தாலும் கூட ஏதோ ஒரு இது காட்டி அவங்களால பிரதமர் ஆக முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவர் பிரதமர் ஆகாம பின்னால இருந்து இயக்கி கொண்டிருந்தாரு. அந்த இயக்கத்துல ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த அராக்கான் எனும் ஒரு மாநிலம் மியான்மர்ல இருக்கு. அந்த மாநிலத்தில் இருக்கும் இஸ்லாமியர்கள், அவர்களின் பேர் ரோஹிங்கியாஸ். அங்கேருந்து இவர்களை அப்புறப்படுத்தும் வேலை ஆரம்பிச்சது. அப்புறப்படுத்தும் வேலை அங்கேருந்து அடிச்சு தரட்டினாங்க. சோ இதுல கேள்விப்பட்டது என்னன்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், 10 லட்சம் அகதிகள் இந்த காக்ஸ் பஜார் சிட்டகாங் ஏரியால இருக்கிறதா கேள்வி. இதை தாண்டி சிலர் பங்களாதேஷ் முழுக்க நடந்து அப்புறம் இந்தியா எல்லைகள் இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு 40ல இருந்து 1 லட்சம் ரோஹிங்கியாக்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு கூற்று. அது ஒரு எஸ்டிமேட் தான். ஆனா இருக்காங்க. எங்கெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஹைதராபாத்ல இருக்காங்க, பெங்களூர் நகரங்கள்ல நிறைய பாக்குறாங்க. இப்ப நகரங்களை பிடிபடுறோங்கிறதுனா இப்ப ரூரல் ஏரியாவுக்கும் போக ஆரம்பிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே தெரியுங்க, கோவையிலே நீங்க நம்ம சுற்றுப்புறங்கள்ல இருக்க சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் பாத்தீங்கன்னா இருப்பாங்க, ஹிந்தி பேச தெரியாது. அதாவது பெட்டி கடையில போய் காட்டி வாங்குவாங்க, இது வேணும் அது வேணும் அப்படின்னு. இதுலயே தெரிஞ்சிடும் இந்த ஆள் நம்ம ஊர்க்காரர்ல வேற எங்கதான் வந்திருக்காருன்னு. இதெல்லாம் இந்த கடைக்காரர் உடனே ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு படம் எடுங்க, படம் எடுத்து ரிப்போர்ட் பண்ணுங்க போலீஸ்க்கு, இந்த ஆள் ஃபாரினர் மாதிரி இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க படத்தை வச்சு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பொறுப்புள்ள இந்திய சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம பண்ணணும். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு செல்போன்ல ஒரு போட்டோ எடுத்து அதை அனுப்பத்துல என்ன பெரிய விஷயம்? பேர்லாம் கேட்க வேண்டியது இல்லை. இது மாதிரி இருக்கு, இந்த ஆளுக்கு ஹிந்தி தெரியல, தமிழ் தெரியல, ஒண்ணும் தெரியல, எப்படி பார்த்து சைகை பார்த்து வாங்குறான் அப்படின்னு சொன்னா அது அதுலயும் தெரிஞ்சிடும் எல்லாம். சோ இது மாதிரி இப்போ லெட்ஸ் கோ பேக் டு சிட்டகாங் காக்ஸ் பஜார் ஏரியா. இந்த அராக்கான்ல இருந்து வந்த அகதிகளுக்காகன்னு அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு என்ஜிஓக்கள் படையெடுத்தாங்க. எப்போ நடக்கிற விஷயம் தான் இது. இந்த என்ஜிஓக்கள் படையெடுத்து இப்போ கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ஜிஓக்கள் மட்டும் வரதில்ல, அதோட சேர்த்து மதமாற்றம் சமாச்சாரமும் ஆரம்பிச்சிருக்கு. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம், சிறப்புன்னு சொல்ல முடியாது, எனிவே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிட்டகாங் ஏரியால
கிட்டத்தட்ட 5ல் ஒருவர் ஹிந்து. ஸோ இப்ப நான் உங்க எந்த பக்கம் நான் எடுத்துட்டு போறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்கச்சு அவங்கள வந்து ஒரு பயத்திலே உங்களை நாங்க அடிக்க போறோம். நிறைய மேலும் வந்து நிறைய கொலை கொள்ளைகள் வந்து இந்த இடத்துல நிறைய நடந்திருக்கு ஷேக் ஹசீனானுடைய அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம். ஸோ இதுல வந்து ஒரு 3 அக்ஷரங்கள் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் கை இருப்பதாக பேச்சு இருக்கு. ஆனா அது வந்து நீங்க இருக்கிறது சர்ப்ரைஸ் இல்லை, இல்லாம இருக்கிறது தான் சர்ப்ரைஸ். அந்த மாதிரி இருக்கிறச்ச அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, மியான்மார்ல வந்து ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ரேர் எர்த் அப்படிங்கிறது 57லேருந்து 71 அட்டாமிக் நம்பர். இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகுது. சோலார் செல்ஸ்ல யூஸ் ஆகுது, அப்புறம் அணு விஷயங்கள்ல யூஸ் ஆகுது, அப்புறம் இந்த F-35 மாதிரி ஒரு ஸ்டெல்த் பிளேன் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல 400 கிலோ, ஒரு பிளேனுக்கு 400 கிலோ யூஸ் ஆகுது. 400 கிலோ 400 பவுண்டு நினைக்கிறேன். எனிவே 400 கிலோவா இருக்கலாம். ஆனா அது மாபெரும் விஷயம் அது. ஸோ இது மாதிரி அமெரிக்காவுக்கு இந்த ரேர் எர்த்ஸ்க்கு மிகவும் தேவை. இதை வந்து சைனா வந்து கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சுன்னு உட்காந்துருக்கு. கிட்டத்தட்ட மியான்மார்ல எங்கெல்லாம் ரேர் எர்த் கிடைக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் சைனாவின் ஆதிக்கம் இருக்கு. நேரா வந்து அங்க ஆட்சி செலுத்தாம இருக்கலாம், ஆனா இவங்க பேச்சுக்கு இவங்கள கேட்காம ஒரு விஷயம் நகராதங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச அதை உடைக்கணுங்கிறதுக்காக வந்து அமெரிக்கா இந்த ஹியூமானிட்டேரியன் காரிடார்னு ஒன்று ஆரம்பிச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது பலன் அளிக்கவில்லை. இந்த ரேர் எர்த்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து 3 பிரதர்ஹுட் அலையன்ஸ், 3 சகோதரர்கள் அலையன்ஸ் கழகம்னு சொல்லிக்கலாம். ஒன்னா மூசாக்கா, 3 சகோதரர் கழகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூசாக்கா என்ன பண்றது அப்படின்னா, இவங்க வந்து இந்தியாவோட கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, மியான்மார்னுடைய ராணுவத்தை எதிர்க்கிறாங்க. இப்போ வந்து பாத்துருப்பீங்க, அண்மையில அந்த பிரசிடென்ட் வந்திருந்தாரு. அதுக்கு முன்னால அவர் ஜெனரலா இருந்தாரு. இப்ப அவர் தானே நான் உயர்த்தி நான் தான் பிரசிடென்ட், நானே ராஜா நானே மந்திரி, அதே மாதிரி அவர் வந்து இப்ப வந்திருந்தாரு. அண்மையில 5 நாள் வந்து இதுக்கெல்லாம் கூட போயிருந்தாரு, புத்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் கூட போயிருந்தாரு. சோ அவங்களோடைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த மூசாக்கா. இந்த மூசாக்காக்கு வந்து இந்தியாவோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, சைனாவோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனா இவங்க வந்து அமெரிக்காவை ஒன்றும் பண்ண விட மாட்டாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, அந்த ஷேக் ஹசீனா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா, அமெரிக்கா எங்களிடம் செயின்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் என்ற ஒரு தீவை கேட்டது, நாங்க கொடுக்க மறுத்து விட்டோம், அதனால்தான் என்னை அகற்றி விட்டார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப இந்த யூனிஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அவர் அப்படியே எடுத்து பிளேட்ல கொடுத்துட்டாரு இந்த செயின்ட் மார்டின் ஐலண்ட, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த செயின்ட் மார்டின் ஐலண்டு கிட்ட அமெரிக்கா இருந்தாலும் அதை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒன்றும் பெரிய ஐலண்ட் இல்லை. ஒரு எண்டுல இருந்து இன்னும் 2 வந்து 1.5 கிலோமீட்டர் நீளமா பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வேணுமா, அவ்வளவுதான், குட்டியூண்டு இடம். மேலும் வந்து அது வந்து அதுக்கு அதை சுத்தி பெரிய பெரிய கப்பல்லாம் அங்க போய் டாக் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஆழம் இல்லாத ஒரு இடம், ஆழம் இல்லாத கடல் அது. சோ என்ன ஆகுது அப்படின்னா, இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல அமெரிக்காவால. ஆனா இந்த மூசாக்கா இருக்குல்ல, இந்த மூசாக்கா வந்து காக்ஸ் பஜார் அண்மையில இருக்கும் பக்கத்துல இருக்கிற மியான்மார் இடத்துல இவங்க கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்கள எப்படியாவது அடக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து பங்களாதேஷ்குள்ள இருந்து நடந்துட்டு இருக்கு. நாங்க என்ஜிஓ, நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற பெயரில் பல விஷயங்கள் நடக்கின்றன. ட்ரக்ஸ் நடக்குது, ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது, அப்புறம் வந்து கடத்தல், பெண் கடத்தல். அவங்கள வந்து சிறுமியர்கள், சிறு வயதினர்கள், அவங்க பெண்களை வந்து அங்கேருந்து கடத்தி நேரா பங்களாதேஷ் முழுக்க கடந்து வந்து இந்தியாக்குள்ள புகுத்து, இதெல்லாம் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் டயத்துல ரொம்ப வெட்ட வெளிச்சமா நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ சுவேந்து அதிகாரி பாஜக அரசாங்கம் வந்ததுனால இதெல்லாம் கட் ஆயிடுறதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சூடு ஏறுது. இது என்ன பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய பிசினஸா இருந்தது, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியலன்னு. ஸோ அங்க என்ன கிடைச்சது, இவங்களுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்க, பங்களாதேஷ்ல இருக்கும் மக்களுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிற ஏழை ஹிந்துவை போய் போட்டு தள்ளுவாங்க. அது மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அவங்கள மட்டும் போட்டு தள்ளுறது இல்லை, இந்த ஜமாத்துங்கிற குரூப் தான் மெயினா இதுல பண்ற விஷயம். ஜமாத் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஷேக் ஹசீனானுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, அவாமி லீக் அப்படின்னு. அதனுடைய தொண்டர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஷேக் ஹசீனா எப்போ அப்புறப்படுத்தப்பட்டாங்களோ வேலையிலிருந்து, அவங்க எல்லாம் அண்டர் கிரவுண்டா போயிட்டாங்க.
அண்டர் கிரவுண்ட்னா எல்லாரும் வந்து ஒளிஞ்சுக்க முடியாது இல்லையா, சில பேர் மாட்டலாம். அவங்களே போட்டு தள்ளுறாங்க அந்த ஜமாத்காரங்க. இந்த ஜமாத் கையில சாகாம இருக்கணுங்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்காக இப்ப புதுசா என்ன நடக்குதுன்னா, அவாமி லீக்னுடைய மெம்பர்ஸே போய் ஜமாத்ல சேர்ந்துக்கிறாங்க. நானே உங்க கட்சிக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நீ ஏன் என்ன கொலை பண்ற அப்படின்ற மாதிரி. இது வந்து நெடுநாள் விஷயமா இல்ல இப்ப தப்பிக்கிறதுக்கு உயிர் தப்புறதுக்காக அப்படி இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த சிட்டகிராம் ஏரியால வந்து ஒரு பயம் இருக்கு அங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு. என்ன பயம்னா, இப்போ நீங்க மேப்பை பாத்தீங்கன்னா திரிபுரால இருந்து கீழே நேர வங்கக்கடல் பக்கம் இந்தியா வந்து வச்சுக்கோங்களேன், 20 கிலோமீட்டர்ல கட் பண்ணிடலாம் இந்த சிட்டகிராம் ஏரியாவை கம்ப்ளீட்டா பண்ணிட்டு அதை இந்தியா உடனே அதை தன்வசம் படுத்திக்கலாம். அப்படி ஆச்சுன்னா அப்ப அங்க இருக்கிற துலுக்கனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. விடமாட்டாங்க இந்த தடவை வந்து. ஏன்னா இது வந்து இந்தியால இருந்து ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அங்க இருக்கும் இந்துக்களே அவங்களுக்கு தெரியும் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு. சரியான பலன் உண்டு அதுக்கு. சோ இது இது இதை வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஆகத்துல பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அங்க நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு நூதன கால யுக்ரைன் மாதிரி ஒரு நாடு தயாராயிட்டு இருக்கு அந்த இடத்துல. சரியான நேரத்துல சிட்டகாங்க பத்தி சொல்லியிருக்கீங்க. இந்தியா இதுல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? இந்தியா வந்து ஓகே அதுல போய் அங்க ஆக்கிரமிப்பு பண்ணலாம். அது என்ன ஆகும், உடனே ஐநால எடுத்துன்னு போய் அவனாவது கேட்பான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து தனக்கு ஒண்ணும் முடியாது, தன்னால ஒண்ணும் முடியாட்டாலும் கூட அங்க போய் அவங்க பங்களாதேஷ் அடிச்சாங்கன்னா என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று கதை பண்ணுவாங்க. இதை எடுத்துன்னு போய் யூஎன்ல ஐநாக்கு எடுத்துன்னு போவான். ஏன்னா சைனா அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இது எல்லாத்தையும் வந்து சைனாவால தன்னுடைய வேலையை பண்ண முடியறது இல்லை. ஸோ அப்புறம் மேலும் அண்மையில ட்ரம்ப் வந்து சைனா போனாரு. அங்க போய் சொல்றாரு இது மாதிரி ரேர் எர்த்லாம் நீங்க வந்து இது மாதிரி கண்ட்ரோல் பண்றது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு, அதாவது பயமுறுத்தல் அச்சுறுத்தல்னு சொல்ல முடியாது, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி வரும் ஆனா வராது, அது மாதிரி ஒரு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இப்ப அவன் வந்து என்ன பண்ண இதுல வந்து ஒரு அரசியல் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பாகிஸ்தானும் குதிக்கிறது தயாரா இருக்கான். வந்து அந்த ஸ்பிரிங்கை நீங்க அமுக்கி வச்சிருப்பீங்க எப்ப பார்த்தாலும், அப்பப்போ அந்த கையை தூக்குவீங்க, உடனே குதிக்குன்னு குதிப்பான். அதுதான் பாகிஸ்தான் நமக்கு. ஓகே, ஸோ அதனால இது மாதிரி ஒரு விளைவு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த வந்து இந்தியா நிர்ணயம் செய்ததுன்னா ஒரு 2 மணி நேரத்துல அதை கட் பண்ணிடலாம். 2 மணி நேரம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லாம் போச்சு, அதெல்லாம் இந்தியாவை பாட்டாயிடும். அதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்தியா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த என்ஜிஓஸ் எல்லாம் வெளியேற்றிடுவாங்க. ஓரளவுக்கு அங்க வந்து இது நடக்கும். அது எதிர்பார்க்கிறேன். எப்போ ஏதோ ஒரு சம்பவத்துக்கு பதிலா எதிர்வலியா இது மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்றது ஒரு வகையில சரியான விஷயமா இருந்தாலும், ஆனா இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா பொதுவா அடுத்த நாட்டு விவகாரங்கள்ல தலையிடுவது கிடையாது. ஏன்னா நம்ம பிஓகே விஷயத்தையே நம்ம பாக்குறோம். இன்னி வரைக்கும் இந்தியா வந்து முன்முயற்சி எடுத்து அந்த பகுதியை தனதாக்கிக்கணும் அப்படின்னு இன்னும் இன்னி வரையும் நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்க சூழ்நிலையில சிட்டகாங்ல போய் ராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்து குறைவா இருக்குது தானே? இல்ல யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம்ல இருந்து 2 லட்சம் பேர் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க மீண்டும் அவங்க நாட்டுக்கு திரும்பி இருக்காங்க, போர்சிபிளாவோ தாங்களாவோ. ஏன்னா இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இந்த வெஸ்ட் பெங்கால்ல நடந்த தீர்ப்புக்கு அப்புறம் மொத்தம் இருக்கிற நம்ம எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 2 கோடி. எங்க 1 லட்சம், எங்க 2 கோடி, 100 மடங்கு இன்னும் வெளில போகணும். மேலும் வெளியே அனுப்பவனுங்க திரும்பி வரமாட்டாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. நீங்க இப்பதான் வந்து சுவர் கட்டுறோம், இதுல 500 கிலோமீட்டருக்கு சுவர் கட்டல, அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த 500 கிலோமீட்டர்ல 100 கிலோமீட்டர் வந்து தண்ணி தான் பார்டர் எல்லை. தண்ணியில எப்படி சுவர் கட்டுவீங்க? அதுக்கு வந்து தனியா ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது வந்து அமெரிக்கால பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க மெக்சிகோவோட. அதையே தான் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு மூலலாக கூட போட்டிருந்தேன். அதோடைய டெக்னாலஜி என்ன, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் விரிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னுடைய உத்தேசம் என்னன்னா பிஎம்ஓல யாராவது பார்த்து அதுல இருந்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஆர்த்திக்கு இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். சேர்த்து வேலை ஆரம்பிச்சாச்சு, 6 மாசம் ஆகும்.
இந்த 6 மாசத்துக்குள்ள திரும்பி வரத்துக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நிறுத்துறது, வெளியேற்றதே மட்டுமே பண்ணணும். அங்க வந்து என்ன பார்டர் கார்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் அவன் வந்து என்ன பண்றான், விடமாட்டேங்கிறான் உள்ள. இப்ப எப்படின்னா இந்தியாவின் எல்லை இங்க இருக்குங்க, பங்களாதேஷின் எல்லை இங்க இருக்குங்க. இந்த ரெண்டத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர். 150 மீட்டர்னா என்ன, 1/6 கிலோமீட்டருக்கு 150 மீட்டர். 150 மீட்டருக்கு கொஞ்சம் கரிச்சு கண்ணில் பாத்தீங்கன்னா தெரியும் எட்ஜ் எவ்வளவு. அதுக்குள்ள நிறைய பேர் சிக்கிருக்காங்க. அதாவது இந்தியாவிலேருந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க, ஆனா பங்களாதேஷ்க்கு உள்ள எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட பேப்பர் சரியா இல்லை, அது இல்லை, இது இல்லை, அச்சுறுத்தலும் நடக்கிறது, பயமுறுத்தலும் நடக்கிறது. ஸோ இது மாதிரி இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்ப என்ன நடக்கிறதுனா, டிஜிஎம்ஓ ரெண்டு பக்கமும் அவர் வந்து 8ஆம் தேதி நாளைக்கு வந்து டெல்லிக்கு வர்றாரு. 3 நாட்கள் பேச போறாங்க, 8ல இருந்து 11க்குள்ள. இந்த 3 நாட்கள் பேச்சு கொஞ்சம் சீரியஸா நடக்கும் போல இருக்கு, இந்த மாதிரி அகதிகளை என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா இந்தியா வந்து தங்களுடைய இதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஹோல்டிங் பிளேஸ்ன்னு வச்சிருக்காங்க. அந்த ஹோல்டிங் பிளேஸ்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ண உடனே அவங்க கொண்டு வந்து அங்க வச்சிருவாங்க. அங்க வந்து அவங்களுடைய பேப்பர்லாம் சரி பார்த்துட்டு அங்கேருந்து அவங்கள அப்புறப்படுத்தி பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் ப்ராசஸ். இதை வந்து ஓரளவுக்கு பங்களாதேஷ்ல ஒப்புக்க வைப்பாங்க. அவங்களுக்கு சான்ஸ் இல்லை, சாய்ஸ் இல்லை. உங்களால நீங்க எடுக்கலன்னா உங்களுக்கு நாங்க இப்பவே பாருங்க, மிகவும் குறைவான விலையில் நம்ம அவங்களுக்கு அரிசி அனுப்புறோம், பருப்பு அனுப்புறோம், வீட் அனுப்புறோம், கோதுமை அனுப்புறோம், மேலும் ஆயில், பெட்ரோல் அனுப்புறோம். ஓகே, இதுல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் குறைஞ்சாலும் அங்க ஆடி போயிடும். அதனால இப்போ வந்து ஓரளவுக்கு பேசுற பேச்ச கேட்கும் ஐடியால இருக்காங்க. இப்போதைக்கு கேட்டுதான் ஆகணும், அவங்களுக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. ஸோ அதனால இப்படி பண்ணிச்ச இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறச்ச இதுக்கு வந்து ஒரு எதிரொலி எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். ஒரு ஒரு இன்சிடென்ட்டோ ஏதோ பண்ணுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான்லாம் வந்து அவனுக்கு 2 கண்ணு போனாலும் எதிராளிக்கு 1 கண்ணு போகணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கணும். நீங்க சொல்லலாம், ஏன் சார் பாகிஸ்தானையும் பங்களாதேஷும் 2 சேர்த்து போட்டீங்கன்னா, இருக்குங்க, நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றது, உள்ளத்தை தான் நான் சொல்றேன். ஸோ அது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்போ இந்தியா வந்து கொஞ்சம் ஒரு பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டுனா, இங்க இருக்கிற முதல்ல வந்து அங்க இருக்கிற அந்த அகதிகள் எல்லாம் வெளியேற்றிட்டு மிச்சம் பிடிக்கிற ரோஹிங்கியாஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சு அதை ஓரளவுக்கு கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் சிட்டகாங் ஏரியால. அது ஆறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பக்கமும் எடுப்பாங்க சில இடம். அதாவது ரங்பூர் அந்த ஏரியாலையும் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருது சேத்துராமன். ட்ரையாங்கிள் எப்படின்னா, முக்கோணம் எப்படின்னா, ஒரு கோணம் கங்கா, இன்னொரு கோணம் பிரம்மபுத்திரா, இது 2 சேரும் ஒரு இடத்துல. இதுக்கு மேல இருக்கிற இடத்த வந்து எடுத்துட்டா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு நேச்சுரல் பார்டர்ஸ் உருவாருது. அதுல பார்க்கலாம். இது வந்து இது பிளான்ல இருக்கு, செயல்ல எப்போ வரப்போறதுன்னு தெரியாது, ஆனா வரும். இது வந்து வடிவேல டயலாக்ல இது வரும், கண்டிப்பா வரும். பார்க்கலாம் சார். அடுத்த விஷயம், இந்தியாவுடைய இந்த டிபீம் பத்தி சொல்லுங்க. அதாவது டன்னல் போரிங் மிஷின்களை வந்து சிறப்பான முறையில் பயன்படுத்தி ஒரு புதிய சாதனையை வந்து இந்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எத்தகைய சாதனை படைச்சிருக்காங்க? அதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் எந்த நாட்டுடையது, இயந்திரங்கள் எந்த நாட்டுடையது, இதை பத்தி இப்ப நீங்க யோசிப்பாங்க. நீங்க சென்னையில இருக்குங்க, கோவையில இன்னும் மெட்ரோ ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்சா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு. இப்பவே வந்து இந்த ஒரு ஃபிளைஓவர் ஒண்ணு கட்டினாங்க. கடைசியில இப்பதான் அதை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க நினைச்சாங்க திமுக காரங்க நம்ம ஓபன் பண்ணா நமக்கெல்லாம் ஓட்டு தரும்னு. ஆக்சுவலி ஓட்டு வேற எங்கேயோ போச்சு. அது அதிமுகவுக்கும் நாம தான் இருந்தாலும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பெரிய பெரிய மாநகரங்கள்ல வந்து மேலோட்டமா மெட்ரோக்காக திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களால வந்து அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கீழே சுரங்கப்பாதைகள் செய்து இந்த சுரங்கப்பாதைகள்ல மெட்ரோக்களை வந்து ஸ்டேட் பண்ணி அங்கேருந்து மேல வர மாதிரி அந்தந்த இடத்துல முக்கியமான இடத்துல சுரங்கப்பாதையை போடுறது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அங்க எடுக்கிற மண்ணை மட்டும்தான் எடுக்கணுமே வழியா மற்றபடி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கும். ஸோ எங்கேருந்து எங்க வேணாலும் ஃபாஸ்டா போகலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி இருக்கு. அது எஸ்பெஷலி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு நகரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப வேகமா
இதை இந்த மாதிரி உருவாக்கிடலாம். மெட்ரோ நெட்வொர்க்கை உருவாக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ரோட்ல இருக்கிற நெரிசல் குறைஞ்சிரும். சாதாரண மக்கள்லாம் மெட்ரோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால வந்து உங்களுக்கு பீப்புள் மூவிங் ரொம்ப ஈஸி ஆயிடும். இதனால நிறைய புது தொழிற்சாலைகள் வரும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து வீடெல்லாம் கட்டுற சான்ஸ் இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்றதுக்கு வந்து இந்தியாவுக்கு இந்த டனல் போரிங் எக்யூப்மெண்ட் வந்து முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு 2-3 வாங்கினாங்க சைனா கிட்ட இருந்து. 2024 சைனா என்ன பண்ணிட்டு, இது வந்து கொடுத்தா அப்புறம் இந்தியா நம்ம அளவுக்கு வந்துரும் அப்படின்னு அவங்க வந்து அங்கேருந்து இந்த டனல் போரிங் மிஷினுடைய எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. இனிமே அவங்களுக்கு நாங்க விற்க மாட்டோம்னு. இவங்களுக்கு என்னமோ நினைப்பேன் இவங்க மட்டும்தான் அடிச்சிருக்காங்க, மற்றவங்க கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னு. இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, சில வருஷங்களாகவே ஜெர்மன்ல தான் மெயினா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டனல் போரிங் மிஷின்ஸ்லாம். ஜெர்மன் ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு, இது வந்து தமிழ்நாட்டுல தான் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, எனக்கு பேரு மறந்து போச்சு. அங்கதான் வந்து இந்த ஃபேக்டரி நடக்குது. அந்த ஃபேக்டரியில இப்போ வந்து இந்தியாவே டனல் போரிங் மிஷின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்ஃபேக்ட் முதல் மிஷின் வந்து கோல்கத்தால இருக்கிற மெட்ரோ சப்வேல பண்ண போறாங்க, கோல்கத்தாலையும் சப்வே பண்ண போறாங்க. அதுல வந்து உபயோகப்படுத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல திறந்துருவாங்க. அதனால என்ன நீங்க எதிர்பார்க்கலாம்னா, அடுத்த 5 வருஷத்துல மெட்ரோக்கெல்லாம் மிகவும் அதிகமாக வியாபிக்கும். சில நகரங்கள் இருக்கு, அங்க வந்து மெட்ரோ பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த கீழே இருக்கிற சாயில் இருக்குல்ல, அது வந்து அவ்வளவா உகந்ததா இல்லை போர் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு எது சொல்றேன்னா, பெங்களூர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப சாஃப்ட் சாயில். சில இடத்துல சாஃப்ட் சாயில வச்சீங்கன்னா அதுக்கு கீழே போய் நீங்க வந்து தோண்டணும். அது எந்த அளவுக்கு சாஃப்ட் சாயில் இருக்குன்னு தெரியாது. அதாவது இங்க இதுதான் மெயில், இப்போ வெளியில இருக்கும் 100 அடி கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 அடிக்கு தோண்டி அதுக்கப்புறம் வந்து சாயில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அப்போ சப்வே எல்லாம் 100 அடி கீழே ஓடும். 100 அடினா 10 ஃப்ளோர், 10 மாடி கீழே போறீங்க. அப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு உள்ள போறதோ வெளியே வரதுக்கோ 10 மாடி நடக்கணும். நீங்க 10 மாடி நடக்கிறதா அதுக்கு எஸ்கலேட்டர் எல்லாம் போடணும். அது வந்து கொஞ்சம் செலவு அதிகமாகும். பார்க்கலாம், எப்படியே ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா சார், இந்த தொழில்நுட்பத்தை சரியான விதத்துல பயன்படுத்தி இந்தியா மென்மேலும் வளரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார்.